போதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 642வது நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய பயங்கரமான தாக்குதல்கள் பற்றிய செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்தும் அப்பாவிகள் மீதான தன்னுடைய உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரம் விரைவிலேயே காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருவதை நம்ம அத்தனை பேரும் அறிவோம். அந்த அடிப்படையில் எதிர்வருகிற நாட்களில் 60 நாட்கள் 2 மாதங்கள் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும், அதற்கு பிறகு நிரந்தர யுத்த நிறுத்தமாக அது மாற்றப்பட வேண்டும் என்கிற பேச்சுக்கள் தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிற நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் திங்கட்கிழமை சந்தித்து பேசியிருந்தார். இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்க அதிபரை சந்திப்பதற்கு முன்பதாகவே அமெரிக்க அதிபருடைய மத்திய கிழக்குக்கான தூதுவராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃபோடு கத்தாருடைய அதிகாரிகள் நேரடியாக கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் சமாதான நிகழ்வுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு உடனடியாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு கூடிய அழுத்தம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஏன்னா மத்திய கிழக்கினுடைய யுத்தம் நிறுத்த முடியாத ஒரு போராக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காசாவினுடைய இந்த யுத்தத்தினால மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகி இருப்பதும் அனைவருக்கும் தெரியும். இந்த அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோடு மிக நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடியதையும் நம்ம அத்தனை பேரும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த யுத்தத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதில் அனைவரும் குறியாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் காசாவுக்கு அநியாயம் இழைக்கிற விதமாக இந்த முடிவு இருந்துவிடக் கூடாது என்பதுதான் மனிதநேயமிக்க அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற அதே நேரத்தில் நாம் காசாவை பற்றி மட்டுமே பேசுவோம். இதை தீர்க்கமாக தீர்மானித்து முடிக்க வேண்டியிருக்கிறது. காசாவின் நிலை துயரமானது என்கிற வார்த்தைகளை பெஞ்சமின் நெதன்யாகு இடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருப்பதாக அல் ஜசீராவினுடைய செய்தி அடிக்கோடிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அரபு நாடுகளுடைய அழுத்தம் சற்று வேலை செய்கிறதோ என்கிற எண்ணப்பாடுகளையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பேச்சுக்கள் உருவாக்குகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பாலஸ்தீனத்திற்கான தளபதிகளில் ஒருவராக செயல்படக்கூடிய தாகிர் அல் நுனு அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா நெட்டுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் தற்போதைய சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் தெளிவூட்டி இருக்கிறார். தற்போது சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது காசா தொடர்பாக. இந்த பேச்சுவார்த்தைகளில் 10 உயிருள்ள கைதிகளை நாங்கள் விடுவிப்பதற்கு தயார் என்று பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒப்புக்கொண்டிருப்பதான செய்திகளை சொல்லக்கூடிய நுனு தாகிர் அல் நுனு அவங்க தோஹா கத்தாரில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப நெகிழ்வுத்தன்மைகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதையும் தெளிவூட்டி இருக்கிறார். வளமையில சில விவகாரங்களில் நாங்கள் விடாப்பிடியாகவே இருப்போம், ஆனா இஸ்ரேலை விட இந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் சில நிகழ்வுத்தன்மைகளோடு தான் இருக்கிறோம். அதுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுக் கொடுத்து விட முடியாது. எங்களுடைய அடிப்படை கோரிக்கை அது கோரிக்கையாகவே தான் இருக்கும். அதுல நாங்கள் விடுவிப்பு செய்ய முடியாது. 10 பேரா 8 பேரா 12 பேரானா அதுல நாங்கள் நெகோசியேஷன் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் விடுவிப்பதில் அத்தனை பேரையுமே விடுதலை செய்யுங்கள் என்றால் அதற்கு எங்களுடைய நிபந்தனையையும் நீங்கள் ஏற்றாக வேண்டும். எனவேதான் முடிந்த வரைக்கும் நெகிழ்வுத்தன்மையோடு எங்களுடைய கட்டங்களை நாங்கள் தாண்டி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தாகிர் அல் நுனு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன நிபந்தனைகளை வைக்கிறது என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் ஒட்டுமொத்தமாக திரும்ப பெறப்பட வேண்டும். காசாவில் எந்த இடத்திலுமே இஸ்ரேலி ராணுவம் இருக்கக்கூடாது. அவர்கள் மொத்தமாக வெளியேற வேண்டும். யுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற வேண்டும். இந்த ஒரு விரிவான ஒப்பந்தமாக இருந்தாலும் இந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் சாத்தியப்படும். காசாவிலிருந்து ராணுவம் வெளியேற மாட்டாது, அதே நேரத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லை என்கிற வார்த்தைகளை நீங்க சொல்ல வந்தீங்கன்னா அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய காசாவுக்கான தளபதி இன்றைக்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஃபாக்ஸ் நியூஸினுடைய பிசினஸ் சைட்டுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். அதில் அவர் சில செய்திகளையும் சொல்லி இருக்கிறார். நாங்கள் 60 நாட்கள் யுத்த நிறுத்தம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் இந்த 60 நாள் யுத்த நிறுத்தத்தில் செத்து போன அதே போன்று உயிரோடு இருக்கக்கூடிய பணைய கைதிகளை பெற்றுக் கொள்வதில் தான் எங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கிறது. பணைய கைதிகளை விடுவிப்போம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ராணுவத்தை நாங்கள் அழிப்போம், காசா இனிமேல் இஸ்ரேலுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்கிற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதை சொல்லிக்கிட்டு தான் காசாவுக்குள்ள அக்டோபர் 7ஆம் தேதியே உள்ள வந்தாங்க. நாங்க பணைய கைதிகளை மீட்போம், பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அழிப்போம் என்று சொல்லி இவர் பேசாத பேச்சு கிடையாது. ஆனால் இன்னைக்கு 642வது நாள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அவர்கள் அதை செய்யவில்லை. அதிலே தோல்வி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மற்றொரு தலைவராக இருக்கக்கூடிய இர்ஷாத் அல் ரிஸ்க் அவங்க இதற்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. பெஞ்சமின் நெதன்யாகு ஃபாக்ஸ் நியூஸ் வழங்கி இருக்கக்கூடிய பேட்டிக்குரிய பதிலாக அவர் என்ன சொல்றாருன்னா, அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பது அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சரணடைய செய்வது தொடர்பாக பெஞ்சமின் நெதன்யாகு பேசி இருக்கிறார். தரையில் இருக்கக்கூடிய உண்மை அது அல்ல என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நிஜம் ஒன்று இருக்குல்ல, நிஜம் ஒன்று இருக்குது, உலகத்துக்கு ஊடகங்களை காட்டுறது ஒன்று இருக்குது. நிஜம் என்னன்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்பதோ அல்லது பணைய கைதிகளை ராணுவ ரீதியாக மீட்டுக் கொண்டு வருவதோ பொய்யானது, உங்களுக்கு செய்ய முடியாதது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. தரையில் இருக்கக்கூடிய யதார்த்தம் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் உங்க பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாதுன்னு ஒப்புக்கொண்டுட்டீங்க பகிரங்கமா. யுத்தத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு பகிரங்கமா ஒப்புக்கொண்டுட்டீங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியாதுன்னு பகிரங்கமா ஒப்புக்கொண்டுட்டீங்க. ஒப்புக்கொண்ட காரணத்தினால தான் இப்ப நீங்க பேச்சுவார்த்தைகளுக்கே வந்திருக்கீங்க. எனவே பேச்சுவார்த்தைகளில் விட்டுக் கொடுப்போடு உங்கள் மக்களை மீட்டுக் கொள்ள முடியுமா என்பதை மாத்திரமே நீங்கள் பார்க்க வேண்டும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோற்காது இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒருபோதும் சரணடையாது. பாலஸ்தீனத்தை மீட்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்
இவரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சகோதரர் இர்ஷாட் அவர்கள். எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தற்போதும் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு இந்த பதிலடியை கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய லாபித் சற்று நேரத்துக்கு முன்பதாக பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய அதே கருத்துக்கு அவரும் ஒரு பதில சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்தினால இஸ்ரேலிய கவர்மெண்ட்டுக்கோ இஸ்ரேலுக்கோ எந்த நன்மைகளும் கிடையாது. காசாவில் இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா காசாவில் இவ்வளவுக்கும் ஆட்சி மாற்றம் வந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதும் காசாவை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எனவே நமக்கு நல்லது என்னன்னு சொன்னா, ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி காசாவில் இருந்து வெளியேறி காசாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய நம்ம எல்லைகளை நம்ம பலப்படுத்திக் கொள்வதுதான் நமக்கு சிறந்தது என்று சொல்லி புத்திசாலித்தனமா கொஞ்சம் விவரமா இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். உண்மைமா தான், யதார்த்தமா தான். அவங்க உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, பணத்துக்காக போராடல, சம்பளத்துக்கு போராடல. எனவே உரிமைக்காக போராடுகிறவன் தோற்கடிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல. 642 நாட்களாக இஸ்ரேல் போன்ற ஒரு மாபெரும் ராணுவத்தாலேயே அதை செய்ய முடியல போது வேறு யார் அதை செய்வாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. அதனால தான் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவரே இந்த மாதிரியான செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில் 105 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 530 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு நெஞ்சை பிழிந்தெடுக்கக்கூடிய கவலைக்குரிய செய்திகளாக மாறி இருக்கிறது. 105 பேர் கொல்லப்படுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நாளை மறுமையிலே ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சொர்க்க பூஞ்சோலைகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு காசாவில் இருக்கக்கூடிய அல் ஷிஃபா மருத்துவமனை வளாகம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக எதிர்வருகிற 3 மணி நேரங்களுக்குள்ளாக அல் ஷிஃபா மருத்துவமனை மொத்தமாக செயல்பாட்டை இழந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்றாங்க. தீவிர சிகிச்சை பிரிவை ஐசியூ யூனிட்டை வந்து ரன் பண்ணணுமா இருந்தா டீசல் தேவைப்படுது, அங்க இருக்கக்கூடிய ஜெனரேட்டர்களை இயக்கிறதுக்கு எங்களுக்கு டீசல் கிடையாது, எனவே தீவிர சிகிச்சை பிரிவு இழுத்து மூடப்பட்டுவிடும். பிறந்த குழந்தைகளை பராமரிக்கிற அதே போன்று டயாலிசிஸ் செய்யக்கூடிய பிரிவுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் இழுத்து மூட வேண்டிய நிலைமை ஏற்படும். நூற்றுக்கணக்கான நோயாளிகள் அதே போன்று காயமடைந்தவர்கள் உயிரிழக்க நேரிடும். எனவே உடனடியாக இந்த மருத்துவ பேரழிவை தடுக்கும் விதமாக எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தாருங்கள் என்று சொல்லி அல் ஷிஃபா மருத்துவமனை சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு செய்தித்தளம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. WHO மேற்கோள் காட்டி தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியில WHO என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய தினம் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய WHO மருந்து கிடங்குகளுக்கு WHO தனியான முகாம்களை வச்சிருக்காங்க. அதுக்குள்ள 11 லாரிகள்ல மருந்துகள் நுழைந்ததாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த மருந்து லாரிகள் எங்களுக்கு வந்திருக்கிறது, நாங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அதை விநியோகிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இது எந்த பார்டர் வழியாக போனது, எப்படி அவங்க கிட்ட போனது, யார் இதற்கு அனுமதி கொடுத்தார் என்கிற விவரங்கள் அவங்க சொல்லல. ஆனால் உள்ளே 11 ட்ரக்குகள் நுழைந்திருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் மருந்துகள். ஆனால் இது ஒரு தேக்கரண்டி அளவுதான், எங்களுக்கு தேவையானது முழுமையாக தேவைப்படுகிறது, போதாது கொஞ்சமா தான் கிடைச்சிருக்குங்கிறதையும் அவங்க சொல்லி இருக்காங்க. எது எப்படி போனாலும் 11 வாகனங்கள்ல 11 ட்ரக்குகள்ல மருந்துகள் நுழைந்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் என்கிற ஒரு சின்ன மனதிருப்தியும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அல் ஜசீரா நெட் அல் ஜசீராவினுடைய அரபு பிரிவு இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஊடகங்கள் நேற்றில இருந்து ஒரு செய்தியை சொல்லி வர்றாங்க. அது என்ன செய்தின்னு சொன்னா, இஸ்ரேல் காசாவினுடைய ரஃபா பகுதிகளில் ஒரு பெரிய முகாமை அமைப்பதற்கு திட்டமிடுவதாகும். அப்பாவிகள் எல்லாரையுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து காசாவினுடைய பகுதிகளை கைப்பற்றி காசாவை இன்னும் சுருக்கிறதுக்காக ரஃபா பகுதிகளில் 6 லட்சம் பேரை அடைத்து வைக்கும் விதமாக ஒரு முகாமை தயாரிக்க இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இது உலக மகா அநியாயத்தின் உச்சம். இது ஏன்னா ஒரு ஆட்டு மந்தைகளை போல மக்களை வழிநடத்துவது, அவர்களை சுட்டுக் கொள்வது, கேட்க பார்க்க யாருமே இல்லாத ஒரு சமூகமாக மாறிட்டாங்கிறத நினைக்கும் போது நெஞ்சு வலிக்கிறது. ஏன்னா எப்படி ஒரு மனிதர்கள் தானே, அவங்களும் எல்லாத்தையும் விட்டுருவோமே, அவங்களும் உயிருள்ள ஒரு ஜீவன் தானுங்க, அவங்களை போட்டு ஆடு மாடு மந்தைகளை போன்று அடைத்து வைப்பது, இன்னும் 6 லட்சம் பேரை ஒரே இடத்துல அடைச்சு வைக்க போறோம், நாங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய போறோம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சு இதை வெளியிட்டிருக்கிறார்கள். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் எல்லாம் இதை கண்டித்திருக்கிறார்கள். கண்டிச்சு என்ன பலன்? இவர்களை தடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அரபு நாடுகள் எல்லாம் அறிக்கை விடுத்துக் கொண்டுதானே இருக்கிறது. ஆனால் அந்த மக்களை காப்பாற்ற முடியவில்லையே என்கிற ஆதங்கம் தான் இருக்கிறது. நம்மால் செய்ய முடிந்தது ஒன்றே ஒன்றுதான், அந்த அப்பாவிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேளுங்கள். அந்த அப்பாவிகளுக்கு நாம் செய்கிற ஒரே உதவி அது மட்டும்தான். எனவே தொடர்ந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய ஒரு ராணுவத்தைச் சேர்ந்தவனை ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக அழித்திருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதே நேரம் ஜபாலியாவில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கூட்டத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய மேலும் ஒரு துணை ராணுவ குழு செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஜபாலியா அல் பலாதினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கூடியிருந்த ஒரு கூட்டத்தையும் அவருடைய வெஹிக்கிள்ஸ் மேலேயும் தான் மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாக இந்த செய்திகள் வெளியாகிருக்கு. ஆனால் இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகாத அதே நேரத்தில் கான் யூனிஸ்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய படைகள் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ பிரிவு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் காசா பகுதிகளில் தெற்கில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் இஸ்ரேல் ஊடுருவுகிற பகுதிகள் மீதும் தாங்கள் தாக்குதல் நடத்துவதாக இந்த செய்திகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய படைப்பிரிவுகள் அதே போன்று அவருடைய வெஹிக்கிள்ஸ் மேலே தொடர்ந்து மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக ஒரு அறிக்கையில் கான் யூனிஸ்ல ஒரு புதிய வகையான தாக்குதலை நடத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலை கான் யூனிஸுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அபாசன் அல் கபீரா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதே போன்று அவருடைய வெஹிக்கிள்ஸை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். இந்த தாக்குதல்களை யாசின் 105 அல் கலீபர் வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி ராக்கெட் அட்டாக் பண்ணி இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு இதிலே
ஒரு மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 இஸ்ரேலிய கவச கேரியர்களும் அளிக்கப்பட்ட மொத்தம் 3 வெஹிக்கிளை அளிச்சிருக்காங்க. இதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேர் காயமடைந்தாங்கங்கிற செய்திகளை இஸ்ரேல் இதுவரைக்கும் சொல்லல. ஆனா 3 வெஹிக்கிள் அளிக்கப்பட்டிருந்தால் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், நேற்றைய தினம் ஒரு பாரிய தாக்குதலை 7 பெட்டாலியன் மேலே இலக்கு வைத்து தொடர் தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி இருந்தது. அந்த தாக்குதல்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டது நெட்சா யஹூதா என்கிற படைப்பிரிவு. இந்த நெட்சா யஹூதா படைப்பிரிவினுடைய தளபதியாக செயல்படக்கூடிய லெப்டினன்ட் கர்னல் யோஷி லெவி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இந்த நெட்சா யஹூதா படைப்பிரிவு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் இப்படியான ஒரு தாக்குதலை எந்த பகுதியிலிருந்தும் நாங்கள் எதிர்கொள்ளவில்லை. மிக கடுமையான, மிக கொடூரமான, உச்சகட்டமான தாக்குதலை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் என்று தங்களுடைய தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது நெட்சா யஹூதா படைப்பிரிவு. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடனான தாக்குதல்கள் உச்சமாக தொடர்கிறது. அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் காசாவில் ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வரும் விதமான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்று இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தந்திருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக மறவாமல் குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.